எங்க வீட்டுக்கு வந்தாவே ஐஸ்கிரீமு, சாக்லேட் இதையும் மட்டுமே தான் சாப்பிட்டுருக்கான். ஒய்ஃப் பார்த்து கண்டுபிடிச்சுட்டாங்க, எங்க அப்பா வாங்கி தந்துட்டுருக்காருன்னு. நான் சொன்னேன், "சரி வாங்கி தர்றது தப்பு இல்லையே" அப்படின்னு சொல்றேன். இதுல என்ன சார் இது? எல்லாரும் தானே பண்றாங்க. அப்படி என்ன ஒரு கெடுதல் வந்துருது? இந்த இடத்துல நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, பேரண்ட்ஸ் அண்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு நடுவுல ஒரு பேச்சுவார்த்தைய நடத்தி, இந்த மாரி ஒரு பேரண்டிங் ஸ்டைல தான் நான் என் வீட்ல செட் பண்ண விருப்பப்படுறேன். நீங்க இதுக்கு எனக்கு கொஞ்சம் சார், இது கோஆப்பரேட் வந்து பண்ணுங்க. இங்க சொல்லி பட்டிமன்றம் மாரி அடிதடி மாரி முடிஞ்சிடும். இல்ல இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரெக்ட்டான பண்ண முடியாது பாயிண்ட். சார் நான் அத வீட்லலாம். அக்செப்ட் பண்ணிக்கிறேன். 100% இது கரெக்ட்டான பாயிண்ட் தான். ஏன்னா அவங்க அடுத்து கேட்க போற ஒரே கேள்வி என்ன? நாங்கலாம் உங்களுக்கு இதெல்லாம் குடுத்து வளர்த்தலையான்னு கேட்பாங்க. எங்க அப்பா அம்மாலாம் இத குடுத்து உங்கள வளர்த்தலையா? நீங்கலாம் நல்லா வளரலையான்னு கேட்பாங்க. அதே தான் சார் சார் அந்த பேசுறாங்க. காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பெரும்பாலுமே கிராண்ட் பேரண்ட்ஸ் தான் ஒரு குழந்தைகளை வளர்த்த வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்காங்க. ஆமா. நீங்க as a parent ஒரு ரூல போடணும் உங்க வீட்ல, இதுதான் என் குழந்தை பண்ணணும்னு நீங்க ஆசைப்படுறது தப்பு இல்ல. அத என்டையரா அந்த குடும்பத்துல எக்ஸ்ட்ராவா 2 பேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கும்போது 4 பேரும் ஒரே வழிமுறையில நீங்க நடத்தினா சார் அந்த குழந்தைக்கு புரியும். இல்லைன்னா உங்க மேல இருக்கிற ட்ரஸ்ட் அந்த குழந்தை இழந்துரும். அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் மேல இருக்கிற ட்ரஸ்ட் ஷிஃப்ட் ஆயிரும். ஆனா அதுவே சில டைம் என்ன ஆயிரும்னா அந்த குழந்தைக்கு ஒரு தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு சிச்சுவேஷனா மாறிடும்.